Hello friends, welcome to KadaiKathais. இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்பெஷல் சிக்கன் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஊறுகாயை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை 1 மணி நேரம் முன்னாடியே உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். போன் இருக்கிற சிக்கன் கூட எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு பேன் ஃப்ரை பண்ணுறோம். இப்போது இதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியில் வந்துருச்சு. அடுத்ததாக நாம் இதை சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்து சிக்கனை சேர்த்துக்கலாம். இதே ஆயிலையே ஊறுகாய்க்கும் பயன்படுத்திக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கன் பொரித்த அதே ஆயிலில் இஞ்சி பூண்டு விழுது 3/4 கப் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கணும். அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாயை பொறுத்தவரை இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து. அடுத்ததாக காரத்திற்கு 3/4 கப் தனி மிளகாய்த்தூள், அதாவது சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். கால் கப் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கடுகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதோடு அவ்வளோதான், நாம் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் இந்த ஊறுகாய். இதே மாதிரி நீங்கள் ப்ரானில் கூட பண்ணலாம், இறால் மீனில் கூட இதே ப்ரொசீஜர் தான். சிக்கனுக்கு பதிலாக இறால் மீன் சேர்த்து கூட செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற ஊறுகாய் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா 2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கர்ட் ரைஸ், பருப்பு சாதம், ஒயிட் ரைஸ், பிளெயின் ஒயிட் ரைஸ்க்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.